ஹே சஹா, இந்த ட்ரேட் பேபிள்ஸ் அண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஓ, உனக்கும் இதே பிரச்சனையா? நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ ஃபர்ஸ்ட் உன்னோட புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை படிக்கிறியா? Trade receivables represent the amount owed to the business by its credit customers, the trade debtors. அப்படின்னா நம்ம ஒரு இமேஜினரி கேம் விளையாடலாம். இப்போது நீ ஒரு பிஸ்னஸ் சொல்லி இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு கஸ்டமர் வந்து சொல்கிறாரு, நான் அப்புறமேட்டு பணம் தரேன்னு சொல்லி. அப்படின்னா உனக்கு இப்போது பணம் வர வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஓவராலாக நான் என்ன சொல்லுறேன்னா, ட்ரேட் ரிசீவல்னால் கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கின பொருட்கள் கிரெடிட்டில் கொடுத்துருந்தா அது ட்ரேட் ரிசீவல்ஸ்னு அர்த்தம். ட்ரேட் ரிசீவல் ஒரு கரண்ட் அசட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிரெடிட் சேல்ஸாக மாறிடும். ஓகே, சரி, நான் அடுத்தது படிக்கிறேன். Trade payables represent the amount the business owes to the credit supplier of goods, the trade creditors. சரி, திருப்பியும் நீ உன்னையும் ஒரு பிஸ்னஸாக இமேஜின் பண்ணிக்கோ. சப்ளையர்ஸ் கிட்டேருந்து சில குட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குற. அப்போ நீ சொல்கிற, நான் அப்புறமேட்டு பணம் தரேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீ சப்ளையர்ஸ் கிட்ட பணம் தர வேண்டியது. அதுக்கு பேர் தான் ட்ரேட் பேபிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் பேபிள்ஸ் ஒரு கரண்ட் லயபிலிட்டி. இதுலேருந்து நீ பர்ச்சேஸ் பண்ணுறது கிரெடிட். ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ பேபிள்ஸ்னா நான் கொடுக்க வேண்டிய பணம், ரிசீவபிள்ஸ்னா நம்மளுக்கு வர வேண்டிய பணம். கரெக்டா? அவ்வளோதான், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தி எண்ட். பை சஹஸ்ரீ ஸ்ரீதர்.